சும்மா இன்ஸ்டாகிராம்ல இந்த ரீல்ஸ் எல்லாம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் ஒண்ணு பார்த்தேன். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பையன் எங்க அப்பாவோட சேர்ந்து கேரளாவுக்கு ஒரு கட்டட வேலைக்கு போயிருந்தப்போ சாரம் சரிஞ்சு விழுந்து என்னோட முதுகு தண்டோட உடஞ்சிருச்சு. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, என்னால நடக்க முடியாது. அதே மாதிரி கிட்னிக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டதுனால என்னால யூரின் போறது மோஷன் போறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன எங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அவங்க இட்லி தோசை மாவு விக்கிற கடை வச்சிருக்காங்க. அந்த வருமானத்தை வச்சு தான் என்னைய பாத்துக்கிறாங்க. என்னால நடக்க முடியாம போனதுனாலையும் என்னோட யூரின் மோஷன் எதையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுனாலையும் டயப்பர் போட்டு தான் என்னால இருக்க முடியும். ஆனா அந்த டயப்பர் வாங்குறதுக்கு கூட இப்ப எங்களுக்கு காசு இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். அன்றாட உணவு, வீட்டு வாடகை, அது மட்டும் இல்லாம அந்த டயப்பர் செலவு, இது எல்லாத்தையும் அந்த சின்ன மாவு கடையில வர வருமானத்தை வச்சு சமாளிக்க முடியும். மக்களே, உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. நானும் அந்த ஐடிக்குள்ள போய் பார்த்தேன். அந்த நண்பர் பேரு செல்வ கணபதி, திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். உண்மையிலே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாப்ல. அவரோட முதுகு தண்டோட உடைஞ்சதுனால அவரால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த வீடியோ பாக்குற யாருக்காச்சும் செல்வ கணபதிக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவரோட டீடைல்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரா போய் உதவி பண்ணாலும் சரி, ஜிபே பண்ணாலும் சரி, உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன், பண்ணும்போது தெரியப்படுத்துறேன்.